jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் ஒன்றாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ கிட்ஸ், இது FNN ஃப்ரெண்ட்ஷிப் நியூஸ் நெட்வொர்க். செய்திகளை வாசிப்பது உங்கள் ஜெஸ்லின், உங்கள் மிஷேல். FNN செய்திகள் சார்பாக எங்கள் நண்பர்கள் தின சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தருடைய அன்பால் இணைந்த உண்மையான நண்பனுக்காக ஆபத்தையும் சந்தித்த யோனத்தானின் வீர வரலாறு. கூரையை பிரித்து இயேசுவிடம் நண்பனை கொண்டு வந்த 4 விசுவாச நண்பர்கள். ஒரு மிக முக்கியமான அவசர செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அரண்மனையில் ஒரே பதற்றம். தாவீதை கொல்ல சவுல் ராஜா திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இளவரசர் யோனத்தான் தன் நண்பன் தாவீதை காப்பாற்ற தன் உயிரையை பணயம் வைத்து மிகவும் ஆபத்தான களத்தில் இறங்கியிருக்கிறார். நேரலையில் இணைகிறார் நமது நிருபர். ஹலோ ஜேம்ஸ், அங்க என்ன நடக்குது? சவுல் ராஜாவின் கோபத்திலிருந்து தாவீது தப்பிச்சிட்டாரா? நீங்க அங்க இருந்து என்ன பாக்குறீங்க? ஆம் மிஷால், நான் இப்போது போர்க்களத்தின் எல்லை பகுதியில் நிற்கிறேன். சூழல் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. சவுல் ராஜாவின் கோபத்திலிருந்து தன் உயிர் நண்பன் தாவீதை தப்பிக்க வைக்க யோனத்தான் ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டியிருக்கிறார். தாவீது, என்னுடன் வா. உன்னிடம் தனியாக முக்கியமான விஷயம் பேச வேண்டும். சரி யோனத்தான். ஒரு இளவரசனாக இருந்தும் தன் ராஜ உடையும் வில்லையும் கச்சையையும் தாவீதுக்கு கொடுத்து என் உயிர் உள்ளவரை உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இவற்றை எடுத்துக்கொள். நீ என் நண்பன் மட்டுமல்ல, என் சகோதரன். உன் நட்பை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நண்பர்களுக்காக தன் சுயநலத்தை தூக்கி எறியும் இந்த அன்புதான் உண்மையான நட்பு. பைபிள் சொல்வது போல, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கன் உதவி செய்யவே சகோதரன் பிறந்திருக்கிறான். FNN செய்திகளுக்காக போர்க்களத்திலிருந்து ஜேம்ஸ், கேமராமேன் பெல்ஜினுடன். அற்புதமான தகவல். தேங்க்யூ மிஸ்டர் ஜேம்ஸ். உங்கள் செய்திக்காக தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இப்பொழுது மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு நண்பனுக்காக வீட்டின் கூரையே பிரித்த 4 நண்பர்களை பற்றிய செய்தி. நேரலையில் இணைகிறார் நமது அடுத்த நிருபர். சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திக், நீங்க அங்க என்ன பாக்குறீங்க? நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் ஜெஸ்லின். கப்பர்நகூம் நகரத்தில் இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார். கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆனால் இங்கே 4 நண்பர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தன் நண்பனை படுக்கையோடு சுமந்து வந்திருக்கிறார்கள். வழியே இல்லையே. எப்படியாவது இயேசுடன் கொண்டு செல்ல வேண்டும். உள்ள போக வழி இல்ல. அதனால் யோசிக்காமல் கூரையை பிரித்து இயேசுவின் பாதத்துல நண்பனை இறக்கி விட்டார்கள். அங்க என்ன நடக்குதுன்னு நாம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க என் கூட. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அற்புதம், இவர் நடக்கிறார். இயேசு நண்பர்களின் விசுவாசத்தை பார்த்து பக்கவாதத்தால் பாதிக்கப்படுத்த மனிதனை குணமாக்கி விட்டார். இதிலிருந்து செய்தி என்னவென்றால், நம்ம நண்பர்களை இயேசுவிடம் ஜெபத்துல கொண்டு வந்தா இயேசு அற்புதம் செய்வார். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கார்த்திக். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக இன்றைய நட்பு வானிலை செய்திகளை பார்க்கலாம்.
வணக்கம். இன்றைய நட்பு வானிலை அறிக்கை. இன்று கோபம், பொறாமை என்ற மேகங்கள் விலகி இயேசுவின் அன்பு என்ற மழை தீவிரமாக பொழியும். மன்னிக்கும் இதயங்களில் 100% சமாதான காற்று வீசும். உங்கள் நண்பர்களுக்கு சின்ன புன்னகையும் பகிர்ந்து கொள்ளுதலும் கொடுத்தால் நாள் முழுவதும் மகிழ்ச்சி வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி. இனி முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இன்றைக்கு நாடு முழுவதும் ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சிறுவர்கள் இணைந்து ஒரு ஸ்பெஷல் சாங் நடனமாடி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதை இப்போது பார்க்கலாமா? சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, நீயும் சாதனை செய்திடலாம், சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் மனம் வீசுதே, உறவுகள் இல்லாத பறவைகள் கூட மகிழ்வுடன் வாழ்கின்றதே. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் மனம் வீசுதே, உறவுகள் இல்லாத பறவைகள் கூட மகிழ்வுடன் வாழ்கின்றதே. உன்னால் ஏன் முடியாது, நண்பா, உன்னால் ஏன் முடியாது, உள்ளத்தில் சிந்தனை செய் நண்பா, எல்லாம் செய்ய பலனுண்டு உன்னாண்டவர் இயேசுவினால், உன்னாண்டவர் இயேசுவினால். சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவாலே, நீயும் சாதனை செய்திடலாம். இயேசுவின் அன்பு என்றுமே நிறைவடையாது. உலகத்துல எல்லாரும் சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனா நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கிற ஒரே உண்மையுள்ள நண்பர் இயேசு மட்டுமே. நண்பர்களுக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசுவை விட ஒரு சிறந்த நண்பன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. இன்றைக்கு நாம் பார்த்த யோனத்தானை போல ஆபத்திலே உதவுவோம். அந்த 4 நண்பர்களை போல நமது நண்பர்களையும் இயேசுவிடம் ஜெபத்துல கொண்டு வருவோம். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுப்போமா? என் கூட சேர்ந்து இதை சொல்றீங்களா? நான் இயேசுவை போல அன்பாக இருப்பேன், என் நண்பர்களை மன்னிப்பேன், பகிர்ந்து கொள்வேன், கஷ்டத்தில் இருக்கும் நண்பனுக்காக இயேசுவிடம் ஜெபம் செய்வேன். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்ததற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்க நற்கிரியைகளை வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கோபம், எரிச்சல், பொறாமை அது எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. உங்களை நாங்க மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எப்படி யோனத்தான் தாவீதுக்கு ஒரு நல்ல உண்மையான நண்பனா இருந்தாங்களோ அதே போல எங்க ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க ஏமாத்தாம உண்மையான நண்பர்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க.
அந்த 4 நண்பர்கள் அவங்க ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருந்த போதிலும் அவங்களுக்கு ஏசப்பை பத்தி சொல்லி ஏசப்ப பக்கம் அவங்களை கொண்டு வந்தது போல நாங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்கள நாங்க கிண்டல்லாம் பண்ணாம இயேசுவை வெளிப்படுத்தி அவங்களுக்கு இயேசுவை சொல்ல எங்களுக்கு நீங்க கிருபைகளை தாங்க. எங்க ஜெபத்தை கேட்டு எங்களை நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ப்ரேயர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாமா? பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ப்ரோக்ராம் பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரே ஒரு வசனத்தை கேட்டுட்டு அழகான வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போறோம். ஓகேவா? நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தோட பின்பகுதி நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஏசப்பா இந்த இடத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அவன்கிறது யார சொல்றாங்க தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாராம். எப்படி இருக்கு பாருங்க. தேவனே சொல்றாரு, ஆபிரகாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. வானத்தை பூமியை படைச்ச தெய்வம் ஆபிரகாம் கூட ஃப்ரெண்டா இருக்காரு. குட்டீஸ், உங்களுக்கு யாரு ஃப்ரெண்டா இருக்கா? ஏசப்பாவை உங்களுக்கு ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், சந்தோஷம், துக்கம், வேதனை எதுவானாலும் நம்ம ஏசப்பா கிட்ட ஷேர் பண்றோம் தெரியுமா? இதுக்கு பேர் தான் நண்பன் அப்படிங்கிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இல்லை ஒரு சந்தோஷமான காரியத்தையும் நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். இதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில உள்ள சந்தோஷம், கஷ்டம், தோல்வி எதுவா இருந்தாலும் நம்ம ஏசப்பா கிட்ட ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நண்பனோட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். இத மாதிரி தேவனுக்கு ஒரு துக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துக்கத்தை ஆபிரகாம்கிட்ட ஷேர் பண்ணுவாங்களாம். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். இதுக்கு ஆதாரமா உள்ள ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா? ரொம்ப சூப்பரா இருக்கும் குட்டீஸ், வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு போட்டோ போட்டிருக்கு. ஒரு தாத்தா பாட்டி போட்டோ மாதிரி இருக்கா? ஆமா, நம்ம ஆபிரகாம் தாத்தாவும் சாராள் பாட்டியும் தான் இருக்காங்க. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். இவரு ஒரு வனாந்தரம் போல உள்ள மம்ரே அப்படிங்கிற ஒரு பூமியில கூடாரம் போட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கார். இவருக்கு குழந்தை இல்லாத ஒரு டைம். அந்த நேரத்துல தேவனுக்கு ஒரு துக்கம். ஒரு பட்டணத்து மக்கள் ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்க, அந்த பட்டணத்தை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவரோட தூதர்களோட அந்த இடத்துக்கு வருவார். சரி, இந்த வழியில தானே நம்ம ஆபிரகாம் இருக்காரு, ஆபிரகாமை போய் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் இருக்கிற வீட்டு வழியா வருவாங்க. பாத்தீங்களா, 3 பேர் வராங்க. பாத்தீங்களா, யாரெல்லாம் தெரியுமா? கர்த்தர் வராரு, அவங்க கூட தூதர்கள் வராங்க. இவங்க வர்றதை பார்த்து ஆபிரகாம் அப்படி ஆவலா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி சாராள் பாட்டியும் சேர்ந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நேரம் அவங்க கிட்ட வந்த உடனே, ஐயா ஐயா வாங்க, எங்க வீட்டு வர வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இளைப்பாருங்க, இந்த மரத்தடியில உட்காருங்க, நான் உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு சமையல் பண்ணி கொண்டு வரேன், இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தாத்தா என்ன தெரியுமா பண்றாரு? அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, அவங்களுக்கு கை கால் எல்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்ச பிறகு அவங்களுக்கு சூப்பரா ஒரு கண்ணுக்குட்டி எடுத்து சமையல் பண்ணி பெரிய விருந்தே பண்றாரு. பாத்தீங்களா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய விருந்தே பண்றாரு. இப்படி விருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, எங்க வீட்டு வர வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருப்பீங்க, எங்க வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காரியத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமா இருக்க போற, அடுத்த வருஷத்துல நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நண்பர்கள் தானே, ரொம்ப டீப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு சரி எல்லாம் முடிஞ்சிட்டு, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புற நேரம் வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் கிளம்புற நேரத்துல, ஆமா அந்த தூதர்கள் 2 பேர் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் யார்கிட்ட கேட்காரு தெரியுமா? தேவனிடத்துல கேட்காரு. அவங்க 2 பேரா, சோதம் குமரன்னு ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணத்து மக்கள் ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்க, அந்த பட்டணத்தை அழிக்கலான்னு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அழிக்கலான்னு போறாங்களா? சோதோம்குரம் பட்டணத்துல தானே என் சொந்தக்கார லோத்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமோட இருதயத்துல ஒரு ஸ்பார்க் ஆகுது. இப்போ தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் சோதம் குமர பட்டணத்தை அழிக்க போறேன். இப்போ இந்த நேரத்துல ஆபிரகாம் தேவனோட பேசுகிறார். இவங்க 2 தூதர்களும் அங்க கடந்து போறாங்களா, அவங்க அங்க போறாங்க அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் தேவனுக்கு முன்னாடி நின்றுகிட்டே இருக்கார்.
தேவனுக்கு முன்னாடி நின்று தேவனிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே அந்த பட்டணத்துல 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டுருவீங்களா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அழிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆண்டவரே கோவப்படாதீங்க, நான் இன்னொரு காரியம் கேட்கிறேன், ஒரு 40 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மறுபடி கேட்கிறாரு, ஆண்டவரே கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க, ஒரு 30 நீதிமான் இருந்தா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கேட்டுக்கிட்டே வராங்க. ஒரு நண்பனோட பேசுற மாதிரி ஆபிரகாம் பேசிக்கிட்டே இருக்காரு, தேவனும் இந்த காரியத்துக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜனங்கள் அழியக்கூடாது, ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் ஆபிரகாம்கிட்ட இந்த காரியத்தை ஷேர் பண்றதுக்காகத்தான் இந்த மம்ரே அப்படிங்கிற பூமிக்கே வந்திருக்காங்க. ஆபிரகாமோட கூடாரத்து வழியா வந்திருக்காங்க. வானத்தை பூமியை படைச்ச தேவன் இறங்கி ஆபிரகாம்கிட்ட இந்த காரியத்தை சொல்றாங்க. குட்டீஸ், இத மாதிரி இன்னொரு சம்பவம் கூட இருக்கு தெரியுமா? சாமுவேல் சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? சாமுவேல் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தேவன் இறங்கி சாமுவேல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் தானே? அப்போ அவங்ககிட்ட இஸ்ரவேல் தேசத்துல ஏலியோட குடும்பத்துல உள்ள எல்லா காரியத்தையும் குறிச்சு தேவன் குட்டி சாமுவேல்கிட்ட பேசுவாங்க. அப்போ உங்க கூட ஏசப்பா பேசுறதுக்கு ஆசையா இருக்காங்க. நீங்க ஏசப்பாவோட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பாவோட மனசுல உள்ள பாரத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஏசப்பா ஆயத்தமா இருக்காங்க. உங்க வீட்டில் உள்ள காரியமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க ஊர்ல உள்ள காரியமா இருக்கலாம், இல்லை நம்ம தேசத்துல உள்ள காரியமா இருக்கலாம், இல்லை சர்ச்சில் உள்ள காரியமா இருக்கலாம். ஏசப்பா உங்ககிட்ட சொல்லி நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து உங்ககிட்ட சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட ஏசப்பா பேசணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேரு ஏசப்பா கூட நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் காடா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருதயத்துல கை வைங்க. ஏசப்பா, நீங்க ஆபிரகாம் கூட பேசுனீங்க தானே, அத மாதிரி எங்க கூட பேசுறதுக்கு நாங்க ஆயத்தம். நாங்க இனிமேல் உங்க ஃப்ரெண்டா இருப்போம். நீங்க என்ன சொன்னாலும் அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா உங்ககிட்ட காரியத்தை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க மனசுல உள்ள பாரத்தை ஷேர் பண்ணுவாங்க. நம்மளோட கஷ்டத்தை சொல்றோம் தானே, அப்ப ஏசப்பா அவங்க கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்க? நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதனால இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போறோம். அப்படி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கையை கூப்பி ஏசப்பாவுக்கு முன்னாடி பயபக்தியா, சாமுவேல் சொன்னாரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அத மாதிரி எல்லாரும் அப்படி கண்களை மூடி, ஏசப்பா உங்க சமூகத்துல நான் நிற்கிறேன். ஆபிரகாம் கூட நீங்க பேசுனீங்க தானே, என் கூட பேசணும் ஏசப்பா, அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்போம் ஏசப்பா. நீங்க என்கிட்ட எந்த பாரமான காரியமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லுங்க ஏசப்பா. நீங்க சொல்லுங்க. உங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நானும் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி கேட்டு ஜெபிக்கிறாங்களா? ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நண்பனை போல ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பாரங்களை, ஆண்டவரே உங்களுடைய இருதயத்துல உள்ள வேதனைகளை பகிர்ந்து கொண்டு, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க ஜெபிப்பாங்கன்னு சொல்லி நம்பி கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, தேசத்துல நடக்கிற ஆண்டவரே அவலமான காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தேவனோடு சிநேகிதர்களா, நண்பர்களா வாழட்ட. ஆண்டவரே, அதுக்கு உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற. ஆண்டவரே, தேவரீர் அப்படி ஆளுகை செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனோடு நான் நண்பனா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, சாமுவேலோடு பேசினவர், ஆபிரகாமோடு பேசினவர், உடைய பிள்ளைகளோடு பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் அன்பை பரப்புவோம், உலகை அன்பால் வெல்வோம். FNN செய்தி பிரிவிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெஸ்லின், உங்கள் மிஷேல். அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஜாலி டைம் Jesus Redeems Ministries, நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.